எல்லாம் தள்ளி போங்க. தள்ளி போங்க. எங்கடா போட்டோ திருமாணிக்கம் 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 திருப்பதி பிரதர்ஸ் திருப்பதி பிரதர்ஸ் திருப்பதி பிரதர்ஸ் போஸ் 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 டாக்டர் லிங்குசாமி டாக்டர் லிங்குசாமி டாக்டர் லிங்குசாமி திருப்பதி பிரதர்ஸ் திருப்பதி பிரதர்ஸ் திருப்பதி பிரதர்ஸ் திருப்பதி பிரதர்ஸ் திருப்பதி பிரதர்ஸ் அந்த போட்டோ மறைக்காத கீழே இருக்கு நம்ம இன்னைக்கு திருப்பதி பிரதர்ஸ் திரு லிங்குசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த திருமாணிக்கம் அந்த படத்தை தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நெருடலாக இருக்குது. அந்த படம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, அப்படியே தெரியுது. என்னோடய அப்பா இதில் பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு. என்னோடய அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் இதில் பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு. படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறவர் அப்படியே என்னோட அண்ணனை பார்த்தா அப்படி இருக்கும். சமுத்திரக்கனி அண்ணனை பார்த்தா அப்படி இருக்கும். மிஸ்டர் சமுத்திரக்கனி உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன். மிஸ்டர் சமுத்திரக்கனி உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் நல்லவனாக தான் நடிப்பீங்களா? திருமாணிக்கமாக தான் நடிப்பீங்களா? திருட்டு மாணிக்கமாக நடிக்க மாட்டீங்களா? அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நான் சாட்டையில் அடிச்சுட்டு கூட எதனால தெரியுமா? ஏன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. எல்லா அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்துட்டு வரீங்க. இதை அரசியலாக்காம எப்படி திருமாணிக்கம் என்பவர் ஒரு நல்ல மனிதனாக இருக்காரோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனாக இருந்து அந்த மாணவிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பதற்கு நீங்கள் அதை ஏற்பாடுபடுத்தி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த மாணவிக்கு நேர்ந்த அந்த கொடுமையை பல அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து அரசியல் ஆக்கிட்டு வரீங்க. இதனால அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. தட்டு ஒரு மனிதனும் திருமாணிக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும். உண்மையிலே சொல்றேன், இனி வரும் காலங்களில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். இனி வரும் காலங்களில் 2025